இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 3 தையற்காரர்கள் இருந்தார்கள். தொழிலில் நன்றாக தேர்ச்சியடைந்த பின் முன்னேற்றத்தை தேடி மூவரும் ஒரு பெரிய நகரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். மூவரும் நகரின் பிரதான சாலையில் தகுந்த இடத்தை வாடகைக்கு பிடித்து தங்கள் தொழிலை தனித்தனியாக செய்ய துவக்கினார்கள். அடுத்த நாள் காலை முதலாம் அவன் தன் கடை வாசலில் ஒரு அறிவிப்பு பலகையை வைத்தான். அதில் உலகின் தலை சிறந்த தையற்காரர் இங்கே இருக்கிறார் என்று எழுதி வைத்தான். அதே போல 2வது ஆசாமியும் தன் கடை வாசலில் அறிவிப்பு பலகை ஒன்றை வைத்தான். இந்த நகரின் தலை சிறந்த தையற்காரர் இங்கே இருக்கிறார் என அதில் எழுதப்பட்டிருந்தது. இரண்டையும் கண்ணுற்ற 3ஆம் அவன் திகைத்து போனான். அதே போல தன் கடையிலும் ஒரு அறிவிப்பு பலகை ஒன்றை வைக்க விரும்பினான். அத்துடன் தன்னுடைய கடை பலகை அவை இரண்டையும் விட மேன்மை உடையதாக இருக்க வேண்டும் என்றும் விரும்பினான். பலமாக யோசனை செய்து அடுத்த நாள் இப்படி ஒரு அறிவிப்பு பலகையை வைத்தான்: இந்த தெருவின் மிகச்சிறந்த தையற்காரர் இங்கே கடை வைத்திருக்கிறார், ஒரு முறை தைத்து பாருங்கள் என்று அறிவிப்பு பலகை வைத்தான். யாரிடம் கூட்டம் சேர்ந்திருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? 3வது ஆசாமியிடம்தான் கூட்டம் சேர்ந்தது. உங்களை சுற்றியுள்ளவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதுதான் அதி முக்கியமானது. அதுதான் அதிக வரவேற்பை பெறும். என கருமையானவர்களே, ஒரு செயலை திறம்பட செய்வதற்கு ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு என்று சாலமோன் ஞானி நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் குறிப்பிடுகின்றார். கர்த்தரின் வார்த்தையே ஞானமாகும். கிறிஸ்துவே நமக்கு ஞானமாய் விளங்குகிறார். அவர் ஞானத்தின் ஊற்று. நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய ஞானமாகிய வேத வசனத்தை ஆவலோடும் பசி தாகத்தோடும் புசிக்கும் போது ஞானம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். தேவனுடைய வார்த்தை ஞானமானது மட்டுமல்ல, அது வல்லமையானதும் கூட. அது ஆவியாயும் ஜீவனாயும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமுமாயும் இருக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வேத வார்த்தைகளை உங்களுக்குள் வைத்திருப்பீர்கள் என்றால் சாத்தானால் உங்களை ஒருபோதும் அணுக முடியாது. இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வெறுமனே வேதத்தை வாசித்தால் மட்டும் போதாது. வேதாகம வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும், செயல்படுத்த வேண்டும். திரும்ப திரும்ப வேத வார்த்தைகளை அறிக்கை செய்ய வேண்டும். அப்பொழுது தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மறுமலர்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது என சங்கீதக்காரன் கூறுகிறார். பிரியமானவர்களே, இன்று பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்கள் ஞானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் செய்யும் சிறு சிறு காரியமானாலும் அதிலே தெய்வீக ஞானம் வெளிப்பட வேண்டும். ஆகவே கர்த்தரிடம் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என யாக்கோபு கூறியுள்ளார். எனவே கல்விமானின் நாவை தரும் தேவனிடம் ஞானத்தை கேட்டு பெறுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசேஷமாக உம்முடைய பிள்ளைகள் அப்பா தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. இன்று பள்ளி செல்ல போகிற ஒவ்வொரு மாணவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாக 10th 12th பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவர். வருஷத்தின் துவக்கத்திலிருந்தே கத்தாவே தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டு அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தங்களுடைய பாடங்களை கத்தாவை கருத்தாய் படிப்பதற்கு பிள்ளைகளுக்கு அப்பா ஸ்தோத்திரம் நீர் கிருபையை கொடுப்பீராக ராஜா. ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு எந்த பலகீனங்களோ நோய்களோ இந்த ஆண்டிலே வராதபடி கத்தா அவர்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகளுக்கு தேவையான பொருளாதாரத்தை
தேவைகளை அப்பா பெற்றோர்கள் ஆண்டவரை எளிதாக பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை நீர் கொடுக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.